வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் கோவக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். நம்ம அதிகமாக இந்த கோவக்கீரை பொரியல் எல்லா வீட்லேயும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு சில டைமில் தான் நமக்கு இந்த கீரையே கிடைக்கும். இந்த கோவக்காவோட இலைகள்லாம் அவ்வளோ ஒரு சத்து அதிகமாக இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம அதை கீரை மாதிரி நம்ம அது பொரியல் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராகவும் அதே சமயம் ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது. இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வருஷம் தான் நம்ம வீட்டில் கோவக்காய் நான் போட்டிருந்தேன். நிறைய கீரைகள் இருந்துச்சு, அதிகமான காயும் இருந்துச்சு. இந்த மாதிரி வெள்ளை கலர் பூவில் நமக்கு கோவக்காய் நமக்கு காய்க்கும். இந்த கோவக்காய் இலைகளை பாவக்காய் இலைகள் நிறைய மேலே படர்ந்துருக்குது. அதனால நமக்கு கொஞ்சம் வீடியோவில் சரியாக தெரியலை. இந்த வருஷம் அதிகமான காய்கள் நிறையவே இருந்துச்சு. கீரையும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிச்சு. அதனால இன்றைக்கி கீரையை வச்சு நம்ம கோவக்கீரை பொரியல் நம்ம செய்யலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு கீரையை பறித்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம தோட்டத்துலேருந்து. இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரியலை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கோவக்கீரை இதில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இப்போ எல்லா கீரையும் சேர்த்த பிறகு நம்ம தண்ணி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. இதில் உள்ள தண்ணியே நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு வதங்கி வந்துடும். வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இந்த கீரை பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கீரை நல்லா வெந்து ரெடியான பிறகு இந்த மாதிரி நம்ம எடுத்து வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்து கலந்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கோவக்கீரையோட அந்த ஸ்மெல்லு லைட்டாக தெரிகிற அந்த ஸ்மெல்லும் கூட தெரியாமல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் தேங்காய் துருவல் இது ரெண்டையும் சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுலாம். இப்போ சூப்பராக கோவக்கீரை பொரியல் நமக்கு டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.